ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோர்ஸில் வந்துட்டு நம்ம மீனை ஒரு பக்கம் பாத்திரக்கூடாதுன்னு இவங்க ஒரு பக்கம் போக, இங்கே ஒரு பக்கம் நான் எப்படியாவது பார்க்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டு வராங்க. எப்படி இவங்க குடும்பமே சேர்ந்து ஓடி ஓடி விளையாட வாடான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்கே ஓடுறதென்ன, அவங்க அங்கே வர்றதென்ன, டே போதுண்டா மாற்றி சுற்றுறாங்க. எப்படி சுற்றின்னு மாற்றி சுத்த கடைசியில் வந்துட்டு மாட்டுவாங்களா மாட்டாங்களா நம்மளும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தா இவங்க போயிட்டு சாமி கும்பலான்னு உள்ள பூஜை பண்ணிட்டு இருக்க. மீனா இங்கே பாருமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. கோமதி அம்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு 2வது ரவுண்ட் அடிக்கும் போது மாட்டிக்கிச்சிங்க. அச்சோ போச்சே அப்படிங்கிற மாதிரி. கோமதி என்ன இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு சொல்ல, இல்லை நானும் மீனா ராஜு 3 பேரும் தான் வந்தோம், நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க. இல்லை மீனா ஏதோ பேசணும்னு சொல்லி வர சொன்னான்னு சொல்ல. ஐயோ கழுத எருமைக்கு பிறந்த எருமை இப்படி போட்டு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவங்களோட ரியாக்ஷன். சரி காட்டுப்பூச்சி வேலையை காட்டுடா, ஐயோ ஓடிடுறா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி ஓட பிளான் பண்ணாங்க. நம்ம மீனா அந்த டைம் பார்த்து பிடிச்சி நிற்க வச்சுங்க. வாடி என்னடி பேசணுன்னு சொல்லிட்டு உருப்பிட்ட கேள்வி கேட்குறாங்க. இருங்க தவறேன்னு சொல்லிட்டு இவங்கள சமாளிக்க முடியாமல் சமாளிச்சு படுத்துற பாண்டி எஸ்கேப் ஆயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் ஓடி அங்கே ஒரு பக்கம் பையனை பார்த்து என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் பேசிட்டாங்க. எனக்கு தேவை படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏமா பொண்ணுங்களுக்கு படிப்பு முக்கியம்னு நினைக்கிறேன், நானாமா படிப்புன்னு பாட்ட போகிறேன், தாராளமாக அவங்க படிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. உடனே பர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்ல கிரீன் சிக்னல் வந்தோடனே அத்தைக்கிட்ட வந்து விஷயத்த சொல்கிறாங்க. ஏண்டி இப்போ நீங்கள் சொன்னீங்க ஓகே, அவங்க வந்து ஒத்துக்கலைன்னா என்னடி பண்ணியிருப்பீங்க, ஏன்டி இப்படிலாம் பண்ணுறீங்க, தப்பான முடிவு தான் எப்பொழுதும் எடுப்பீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏமா நீதாம்மா புரிஞ்சுக்கல, பெத்த பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் முக்கியம் நீ நினைக்கலாமா, அவள் தப்பான முடிவு எடுத்துக்கூடாதுங்கிறதுக்காக நீ இதை பண்ணலாம். ஃப்யூச்சரில் அவளுக்கு படிப்பு இல்லை, சொந்த காலில் நிற்க முடியலன்னு அவள் ஃபீல் பண்ணும்போது நீ என்னம்மா பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி இருக்க. கட்டி கொடுத்தோடனே போதும்ப்பா எல்லாம் முடிஞ்சிச்சு நீங்கள் நினைப்பீங்க, வாழ்றது